சொல்லுமா. நம்ம இந்த தெய்வலோகத்துல தினந்தோறும் நடின முடிகிறோம். ஆமா. இந்த தேவேந்திர மன்னன் தான் தேவருக்கு அதிபதி. இவருதான் அழகுன்னு இருந்தோம். அதுவோட அழகு வாய்ந்தவரை பாத்தியா? அழகாத்தான் இருக்கிறாரு. இவரை எதுவோட சேரணும். அப்படியே விட்டான்னு வச்சுக்க, அவன் மோசமானவன். என்ன காவலுக்கு இருக்க வச்சுட்டு உள்ளார நான் சிறிது நேரம் தூங்குறேன். சரி, யாரையுமே ஒரு ஈயரும்பு கூட உள்ளார வரக்கூடாதுன்னு கையில பாரு என்ன வச்சிருக்கிறேன்னு செங்கோல் புடிச்சிட்டு இருக்கிறேன். என்னடா இரும்பு வச்சிருக்கிற இறக்கி போறதுக்கா? கிடையவே கிடையாது. யாராச்சும் டிஸ்டர்ப் பண்ணீங்க உள்ளார விட்டு சொருவி விடுவேன். உனக்கு என்ன கேட்டாலும் நான் தரேன். அதனால அவரை மட்டும் பார்த்துட்டு ஒரே ஒரு சின்ன முத்தம் மட்டும் கொடுத்துட்டு வந்துடுறேனே. அவரை பார்த்து முத்தம் கொடுக்கறதா இருந்தா ஃபர்ஸ்ட் எனக்கு குடு. டெஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து தான் கொடுப்பேன். உன்னை பார்த்தாவே டீப்பு பூதி மாதிரி இருக்கு. அவருக்கு சீக்கு ஓட்டிக்கிச்சுன்னா இந்த ரோட்ல போற நாய்க்கு கூட நான் கொடுப்பேன். உனக்கு நான் கொடுப்பேன்டா மெட்டாலா குரங்கு. சரி, எனக்கு கொடுக்க மாட்டேன்ல, அப்பன்னா அதுக்கு சம்மானமா ஏதாவது கொடுத்துட்டு. இங்க பாருங்க, நான் உள்ள போயிட்டு வரேன். போயிட்டு வந்து உனக்கு என்ன வேணுமோ நான் தரேன். என்ன உன் ஆசை அடங்கி போனவொன்னு அப்படியே பூந்து ஓடி போயிடுவா? இருக்கிறவன் இழிச்சு வாயினா இதெல்லாம் அவுத்து கொடுத்துட்டு போ. அதெல்லாம் அவுக்க முடியாதுடா. அப்படின்னா நானும் உள்ளார விட முடியாது. உனக்கு என்ன வேணாலும் தரேன். அவரு அதையும் கூட ரெண்டு பொருள் கொடுத்திருக்கிற. உனக்கு 2 நிமிஷம் தான். சத்தியமா உன் முன்னாடி அவங்க கூட இருந்து பொழைக்குதா? என் முன்னாட்டில என் கூட இருக்காம அடுத்த முடியா போவா? பாரு, 2 பொருள் கொடுத்திருக்கிறியா? 2 நிமிஷம் தான் உனக்கு டைம். உள்ளார போனதும் தெரியக்கூடாது, வரத்தும் தெரியக்கூடாது. புறப்படு. பேசாத. டைம் ஓடிக்கிட்டு இருக்குது பாரு. உஷார் உஷார், பாரா உஷார், உஷார் உஷார், பாரா உஷார். பாரு, இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்குது. டைம் போயிட்டு இருக்குது. நான் 2 நிமிஷம் டைம் கொடுத்தேன். 2 நிமிஷம் டைம் முடிஞ்சு போச்சு. கையில் இருக்கிற போய் அந்த பையனை அந்த மாமனை இப்படி தொட்டுதான் பார்த்தேன். வேற ஒண்ணும் நடக்கல. முடிஞ்சு போச்சு. இந்த வாட்டி போனது வந்துடுறேனே. அதுக்கு வேற ஏதாவது ஆதாயத்தை கொடுத்துட்டு போ. வேற என்ன வேணும்? சீலை அவுத்து கொடுத்துட்டு போ. ஐயோ, நீ போறது எதுக்கு போற? அவனை ரேப் பண்றதா? பார், சீலை அவுத்து கொடுத்துட்டு போனீங்கன்னா சரி உள்ளார விடுவேன். கண்ணே, அவுத்தம் சீலை அவுத்தனா கோமானமும் போயிரு, ஏமானமும் போயிரும்பா. சரி, அப்படின்னா சீலை அவுக்க வேணும். கையில இருக்குது இந்த வயிற விளையுது. சரி, அதை கழட்டி கொடு. எத்தனை 10 ரூபாய்க்கு வாங்கணும்? 10 ரூபாயா 10 லட்சமானு பாத்துக்கிறேன். கண்ணே குடி. பாரு, எப்படி ஒரு 20 பவுனா தேரும். என்ன கணம், என்ன கணம்?
இன்னைக்கே போய் கேவிபி பேங்க்ல வச்சிட வேண்டியதுதான். அதனால நீ விசில் அடிக்கிறதா இருந்தா கொஞ்சம் லேட்டா அடி. இங்க பாரு, இதுக்காக இப்ப 3 நிமிஷம் டைம். சரி, போய் மத்த வேலையை கவனி. சரி, அடிக்காதடா. அடிக்க மாட்டேன், அடிக்க மாட்டேன். ஐயா, இங்க ராஜா வருவாரு, நீ ரோஜா பூ வாங்கிடுங்க. நான் படுத்து நித்திரை ஆகிக் கொண்டிருக்கும் போது என்னிடத்திலே தகாத யாரோ ஒரு பெண்ணா என்னோடு வந்து தவறா நடப்பது போல தெரிந்தது. ஏய் மந்திரி, ஐயோ அப்பா, இன்னைக்கு செம வேட்டை. இந்த மாதிரி டெய்லியும் கிடைச்சுன்னா நல்லா இருக்கும். மந்திரி ஐயா, பாடாக்க வந்துங்க. நான் படுத்து நித்திரை ஆகிக் கொண்டிருந்தேன். யார் இந்த பெண்ணை உள்ளார விட்டது? ஐயா, நாளா விடலீங்க. நீ விடவில்லையா? சரி, முன்னாடி வா. சரி, நீ விடவில்லை என்றால் இந்த பெண்கள் அணியக்கூடிய நகை எதப்பா? ஐயா ஐயா ஐயா, நான் உண்மையை சொல்லி போறேன். இதுக்கு மேல என்னால அடி வாங்கி சாவ முடியாது. ஏண்டா உண்மையை சொல்லி போடுறேங்க. பொம்பளை கிட்ட நகையை வாங்கி போட்டுக்கிட்டு எங்க அப்பன் குதிரைக்குள்ளன்னு இல்லைங்க அடிய காட்டிக்கிட்டு. இல்லைங்க, நான் சோப்புக்குள்ள தான் வைக்கலான்னு பார்த்தேன். அழுப்பாசை விடல. ஆனா ஒரு பொம்பளை உங்க மேல ஆசைப்பட்டு எனக்கு கமிஷன் கொடுத்துட்டு உள்ளார வந்தான். அப்படியா? ஆமா மந்திரி. ஐயா, நீ விட்டது தவறு, உனக்கு 3 அடி. அந்த பெண்ணை அழைத்த தவறாக என்னிடத்துல வந்ததற்கு தாயே போட்டு பொழந்து கட்டுங்க. அம்மா, நீங்க நித்திரை ஆகிக்கொண்டு இருக்கும்போது உன்னை கட்டி விழிச்சு முத்தம் கொடுக்கிறது நான் தான். உனக்கு வேண்டிய பொன்பொருளை நான் ஆடிய நாட்டியத்திற்கு கொடுக்க வரும்போது வேண்டாம், நான் வேண்டிய நேரத்தில் வாங்கிக் கொள்கிறேன் என்று சொன்னியே. ஆமா, அது எதுக்கு தானா? அன்னைக்கு நான் சொன்னல. ஆமா, அதனால வேணுங்கிறப்ப பொன்பொருள் வாங்கிறேன்னு சொன்னல. இப்பதான் சொன்னல. ஆமா, தூங்கு விடியறதுக்குள்ளாரையா? அதனால உன் மேல ஆசைப்பட்டு வண்டி என்னை சேர்ந்துட்டு போங்க. அம்மா, என் தாயாகி தேவகோமான் தேவ இந்திரனுக்கு நாட்டியம் ஆடக்கூடிய நாட்டிய பெண்கள். சரி, நீங்க எங்க அப்பனுக்கு நாட்டியம் ஆடுறதுன்னா எனக்கு தாயாவது. சரி. ஆமா, மாதவ நாயரா. அம்மா, எனக்கு நீங்க எல்லாம் தாயி. அம்மா, எப்படி அம்மா தவறா நினைக்காதம்மா. அம்மா, உன்னை தாய் போல நினைக்கிறேன். அன்னையே
தப்பாடு நினைக்காதம்மா என் தாயி அம்மா, ஐயோ, அம்மா, ஐயோ. அம்மா உன் கால துடிக்கிறம்மா தேவையில்லையாட்டுக்குது. சரி, ஓரளவுக்கு எல்லாத்துக்கும் மாடு ஓரளவு இந்த ஏரியாவுக்கு தொண்டராய் போட்டு வருது. அப்படியா? அம்மா எனக்கு 1000 கண்ணு. சரி, எப்படி 1000 கண்ணு? எனக்கு என்ன பேசுறா எவன் என்ன மனசுல நினைக்கிறாங்கிறது முதற்கொண்டு எனக்கு தெரியும். சரி, அதனால அவரு புரோகிராம் என்ன நினைச்சிட்டு போறாரு? அம்மா என்னுடைய தாய்க்கு நிகரானவர் நீங்க. அதனால என்னிடத்துல தவறா பேசக்கூடாதம்மா. இல்ல, தாய்க்கு நிகராங்க. ஏங்க இப்ப உங்க அப்பா ஒரு புறவி ஓட்டுறாரு, அந்த புறவி அடக்க முடியல உன்னுடைய தந்தையாரால, அது யார் அடக்க முடியும்? அம்மா ஓட்ட முடியாது என்னுடைய தந்தையாருக்கு அடங்காத புறவிய நான் விட்டு விட்டு கூட யார புறவி வாங்கிக்கவன தவிர எங்க அப்பா ஓட்டுற புறவி அடங்கலன்னா அந்த புறவிய நான் கட்டி ஓட்டுறவன் கிடையாது. பாருப்பா, அந்த நேரத்திலேயே பிடிச்ச அடிமாட்டி வளைக்காது விட்டு விடுவேன். நீ அந்த மாதிரி ஆளா? அந்த மாதிரி கேஸ் நானு. அம்மா என்ன ஒரு நீ என்ன சேர கூட வேண்டாம், கட்டி பிடிச்ச ஒரு முத்தமாவது கொடுமா அம்மா. அம்மா அதுக்கு உண்டான பொறுமான வாயா மாமா வாயி நீங்க எப்படித்தாண்டா இருக்குது? அம்மா நீங்க தூங்கி கொண்டிருக்கும் போது நான் முடிச்சதே எதனால தெரியுமா? எதுக்கு? உங்களுடைய வாடைகள் பட்டு ஹெவியா இருக்கு. அந்த மாதிரி வேலையே இல்லையா? யாரோ தெரியல, இவன் கவட்டாங்க வரிசைட்டு வட்டான தெரியல. நீ கிட்ட வந்தது இவன் மேல இருந்து வாட அடிக்குதம்மா. எப்ப அவன் தலைகிட்ட இருந்தாம்பா. அதனால என்ன தாயே தாயேன்னு கூப்பிடுறியே, உன் காலை பிடிச்சு கேக்குறேன், என்ன தவறான்னு நினைக்காதம்மா. தாயே தாயேன்னு கூப்பிடுறியே, நானா சுக்குதுன்னு முக்கிய பார்த்தேன். பெத்தாலும் எங்க அப்பனுக்கு நாட்டி ஆடக்கூடியவங்க. சின்ன கட்டி பிடிச்சு ஒரு மொத்தமா தர முடியுமா? முடியாதா? எம்மா நீ கேட்பது நியாயம் இல்ல. சரி, நீ கேட்பது நியாயம் தான். ஆனா முறைன்னு ஒண்ணு இருக்குது. சரி, முறை தவறி தடமாறி போக கூடாது. போனாலும் முறையோட தான் போகணும். சரி, சரிதா? அதனால நான் முறை தவறி போறவன் கிடையாது. சரி தாயே என்னை விட்டு விடுங்க. மறுபடியும் பாரா தாயே தாயேங்கண்ணா. இங்க வாரி, ஒரு ஆம்பளை ஆசைப்பட்டு வரலாம் தப்பு கிடையாது. ஒரு பெண்ணாகப்பட்டவள் ஆசைப்பட்டு வெக்கத்தை விட்டு கூச்சத்தை விட்டு கூப்பிடுறான்னா அவளுடைய ஆசையை கேட்கணும். இல்லைன்னா அதோட பாவம் பொல்லாத பாவம் வேற எதுவும் இல்ல. அம்மா உங்களுடைய வார்த்தையும் வச்சிருக்கேன். ஆனா எனக்கோ வயது குறைவான வயசு, ஒரு 30 வயசு. சரி, ஒரு 80 வயசு பாட்டி ஒண்ணு என்ன கூப்பிடுதுன்னு வச்சுக்க. சரி, அது ஆசையை தீர்க்க முடியுமா? எனக்கு என்ன 80 வயசு? அதனால அந்த பாட்டியும் செத்து போயிரும், நானும் போயிருவோம் போக வேண்டிய இடத்துக்கு. நீ ஒண்ணு பண்ண வேணாம். அம்மா நீ 80 வயசு பாட்டி, உன் காலில் விழுந்து கேக்குறேன். 80 வயசு பாட்டியா இருந்தாலும் பரவாயில்ல, நீ ஒண்ணும் பண்ண வேணாம். நீ வந்து மெத்தியில படுத்தா போதும், நீதி வேலையை நான் பாத்துக்கிறேன். செத்தாலும் சரி நான் சுடுகாட்டுல போய் பாடையா தான் விழுவான தவிர ஒண்ணு மாதிரி டீப்புனாவு கிட்ட வரமாட்டேன். அப்படியா? பாக்கலாம், அதெல்லாம் நீ எடுத்து சொல்லுங்க. தாயே பாரு, அதெல்லாம் நாக்க தொங்க போட்டுக்கிட்டு இருக்குது. அப்படி வாயா நாதரி புடி அந்த அளவுக்கு சொல்றாருல, ஊமன மாதிரி போக வேண்டியதாண்டி. பாப்பா யாரு போனாரு பார்த்தா அவங்கிட்டே ஒரு குஞ்சு இல்லையே. ஒரு தெய்வலோக கண்ணி உன்னுடைய தந்தையாருக்கு நடின்னு வாங்கக்கூடிய நான் கேட்கிறேன், யாரு தீர்க்க முடியுமா? முடியாதா? முடியவே முடியாதம்மா, முடியாது. ஒரு காலமும் முடியாதா? ஒரு பெண்ணை கேட்டு என்னுடைய ஆசை தீர்க்கல. இன்னையில இருந்து நீ ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத அழிச்சாதி வேடியா போ புறா சாப்பிட.
ஆனமெல்லாம் பெண்ணமெல்லாம் அடிசாதி பேடியாரே எங்க ஆறே முக்கால் ரெண்டே காலு என்னங்க அப்படின்னா இதுல பார்த்தாலும் எனக்கு ஒண்ணும் சரியா புரியல. சரி அதுல பார்த்து பார்க்கலாம்னாலும் அதுக்கும் சரியா தெரியல. ஆனா ரெண்டு கட்டானா இருக்கிற பத்தியா, ஆமா. அதனாலதான் ஒன்னு ஆறே முக்கால் ரெண்டே காலுன்னு. அப்படின்னா கூட்டினா 9. எங்க அப்படி சொல்லக்கூடாதுங்க. என்ன நாங்கெல்லாம் திருநங்கை. திருநங்கையா? ஆமா. சரி சரி. திருநங்கை எதற்காக இப்படி வந்து நின்னுகிட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கிற? ஏங்க நெசமாலுமே என்ன தெரியலையா? ஏய் சும்மா தொட்டு தொட்டு பேசுற வேலை வச்சுக்காத. யார் நீ? என் பேட்டரிக்கண்ணா நான் அர்ஜுனன்டா. அப்படியே எடுத்து கொடுத்தன்னு வச்சுக்க. அவர் எப்பேற்பட்ட மனுஷன், அவருடைய தெம்பு என்ன, அவருடைய பகீங்கரம் எப்படி? பகீங்கரம் அப்பேற்பட்ட அழகு படைத்தவரு, 32 லட்சணம் படைத்தவரு, 11 காரண பெயர் படைத்தவரு. அவர் பேரை சொல்லிக்கிட்டு வரீங்க, அறிவு இருக்குதா? சண்டான பேட்டரிக்கண்ணா நான் தாண்டா அந்த அர்ஜுனன். நல்லா பாருடா. ஆமா, ஒரு சைடுல பார்த்தா அப்படிதான் தெரியுது. இந்த ஊர்வசி இருக்கா பாரு. ஆமா, இந்த சண்டாளியால என்ன ஆசைக்கு இணங்குபடி சொன்னா. சரி, நான் வேணாமடி சண்டாளி, எங்க அப்பனுக்கு நாட்டி ஆடக்கூடிய நாட்டிய பெண்ணு எனக்கு தாய்மார் என்ன ஆணுல பெண்ணா பெண்ணுல பெண்ணா அலிசாதி பேடியா போன்னு என்ன பேடி சாபம் கொடுத்து நான் இப்ப நீ சொன்னிய. ஐயோ அந்த மாதிரியே ஆயிட்டேன். அப்படி ஆயிட்டியா? ஆமா. சரி போலாமா? எங்க போலாமாங்கிறீங்க? அப்படி ஒதுக்கு பக்கமா போலாம். இங்க ஏன் வேணாம்? என்ன பண்ணுவீங்க? நான் போய் நின்னுக்குவேன், நீ பண்ண வேண்டிய வேலையை பண்ணு. எங்க நான் நெசமாலுமே வா. பைசா எவ்வளவு கேக்குற? சரிங்க, நான் அப்படி பண்றதா இருந்தாலும் உங்ககிட்ட பண்ண முடியாது. இதுக்கு கூடயே என்ன பிடிக்கலடா. எங்க நான் இந்த பேடி ரூம் ஆகி சரி 8 பொண்டாட்டி கட்டி நான் இந்த கோலத்துல போனேன்னா காரியா மோரையில துப்புவாளுவேன். மோரையில மட்டுமா துப்புவாங்க? வேற எங்கெல்லாமே துப்புவாங்க. டேய், இப்பேற்பட்ட மோசகதி நேர்ந்து போய் நான் எங்கேயாவது போக முடியுமா? எங்க அண்ணனை போய் பார்க்க முடியுமா? யாரையும் பார்க்க முடியாது. எங்க அண்ணன் போய் பாக்குறதுக்கு முன்னாடி